வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி நடக்குது? எல்லாருமே இத வந்து பண்ணலாமா? யார் வந்து இத பண்ணுவா? அ அதுக்கப்புறம் நம்மளோட இப்ப ரெட்டை சுடர்ல பார்த்தீங்கன்னா, செக்சுவல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இத பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து அவங்களுடைய சக்தி, அவங்களுடைய அதிர்வுகள், அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய சிந்தனைகள் அது அல்லது ஆன்மீக அலை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து கடத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இதனுடைய அடிப்படை பொருள். என்ன அதாவது சக்தி அவங்களோட சக்திய வந்து பரிமாற்றம் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து எது மூலமா நடக்கும் அப்டின்னா, சிலவங்க தொட்டு வந்து இது பண்ணுவாங்க. இல்ல அப்டின்னு சொன்னாங்கன்னா, பார்வை மூலமாவே அந்த எனர்ஜிய வந்து கடத்த முடியும். சுவாசம் மூலமா கடத்தலாம். வார்த்தைகள் மூலமா எனர்ஜிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது நம்ம மனசும் சேர்ந்து வந்து எனர்ஜிய வந்து ஓட்டம் வந்து நடக்கும். இப்போ வந்து இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பல இது மாரி பண்ணலாம். அதாவது பிசிக்கல் லெவல்ல வந்து இப்ப தொடுதல் மூலமா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அரவணைக்கிறது மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் பாலியல் உறவு மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எமோஷனல் லெவல்ல வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா, கோபம், அப்புறம் அன்பு, அப்புறம் துயரம் போன்ற உணர்ச்சிகள் வழியும் இந்த இந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்தது மென்டல் லெவல்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்களோட எண்ணங்கள், அவங்களோட என்ன சிந்தனைகள் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களுடைய மனதின் அதிர்வுகள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்ப எனர்ஜிய வந்து கடத்துறவங்களுடைய அத்தனை இதையும் வந்து மத்தவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மென்டல் லெவல் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் அப்படின்னா, தியானம் மூலமா வந்து மந்திர சக்திய வந்து கடத்தலாம். மந்திரம் சொல்றதுனால அவங்களோட சக்திய வந்து கடத்தலாம். அப்புறம் சக்கரங்கள் திறக்கிறது மூலமா இது பண்ணுவாங்க. தாந்திரீக முறையினாலயும் இந்த எனர்ஜிய வந்து கடத்தலாம். இப்ப குரு, சிஷ்ய முறைகள் வந்து நேரடி ஆன்ம சக்தி வந்து அவங்க வந்து ஒரு குரு சிஷ்யனா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய இத வந்து பரிமாற்றம் அடைவாங்க. எனர்ஜிய வந்து குடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இதோட ஆன்மீக அர்த்தம் அப்டின்னா, இப்போ தாந்திரிக இதுல வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிவன், சக்தி வந்து சங்கமம். இதுதான் வந்து இது வந்து நான் வந்து ரெட்டை சுடருக்கு சொல்றேன். அதாவது செக்சுவல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், சிவசக்தி சங்கமம் அப்டின்னு சொல்லிட்டு வரும்போது, இது வந்து எப்டின்னா, வெளிய வந்து இல்லாம உள்ளே வந்து அந்தரா வந்து நடக்கிறது தான் இந்த இந்த இது. சரிங்களா? இப்ப தியானத்துல வந்து இப்ப நம்ம குண்டலினிய வந்து நம்ம எழுப்பும்போது மத்தவங்களுக்கு வந்து அத வந்து இது பண்ணலாம். இது வந்து பல பேருக்கு வந்து நம்ப முடியாத மாரி இருக்கலாம். பட் வந்து உண்மை அதுதான். எங்க இருந்துனாலும் நம்மளோட எனர்ஜிய வந்து கடத்தலாம். அதுவும் ரெட்டை சுடர் வந்து ரொம்ப அபரிவிதமா வந்து கடத்துவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுடைய ஆன்ம சக்தி பரிமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் இந்த ஆன்ம சக்தி பரிமாற்றம். இவங்களுக்கு வந்து காலம் கிடையாது, இடம் கிடையாது. எல்லாத்தையும் கடந்து வந்து இவங்களோட சக்திய வந்து இவங்களால வந்து பரிமாறிக்கிற முடியும். ஸோ அது நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். இந்த ரெட்டை சுடர் பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான, ரொம்ப ஹை எனர்ஜிக்கான பயணம். முக்காவாசி நீங்க வந்து உங்களுக்குள்ளே தான் வந்து இதுக்கு வந்து விடை கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அ இந்த இந்த அந்த சிவசக்தி சங்கமம் அப்படிங்கிறது, இந்த உள்ள நடக்கிற அந்தர் யூனியன் பத்தினா வந்து, என்ன பொறுத்தவரை அதாவது வெளியில உள்ள குருமார்கள், அதாவது அவங்கள வந்து குறை கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வேற விஷயங்கள், பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்க வந்து நார்மலா வந்து எனர்ஜி கடத்துறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். பட் இந்த ரெட்டை சுடரோட வந்து உள்ள ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 குருமார்ட்ட நான் வந்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த இந்த ரெட்டை சுடர் பயணத்த பத்தி தெரியல. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது கிடையாது. இந்த கான்செப்ட் பத்தி வந்து தெரிஞ்சவங்களால மட்டும் தான், இந்த ஜர்னில இருக்கிறவங்க மட்டும் தான் இதோடைய முழுக்க முழுக்க ஒரு இத பத்தி வந்து தெரிஞ்சுக்க முடியும். மத்த யாராலயும் வந்து அவ்வளவு எளிதா வந்து இத வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அப்போ எனர்ஜி வந்து 2 விதமா கடத்துதுன்னு நான் அதாவது பாசிட்டிவாவும் இது பண்ணலாம், நெகட்டிவாவும் இது பண்ணலாம். இப்போ வந்து பாசிட்டிவ் சக்திய நம்ம குடுக்கணும் அப்டின்னா, இப்ப நம்ம மந்திரம் மூலமா, தியானம் மூலமா, ஹோமம் மூலமா, அர்ச்சனை மூலமா, குரு சிஷ்யன்ஸ் மூலமா வந்து பாசிட்டிவா எனர்ஜிய வந்து இவங்க வந்து கடத்துவாங்க. இதனால என்ன ஏற்படணும்? ஆக்சுவலா ஒருத்தவங்க வந்து பாசிட்டிவா உங்களுக்கு வந்து எனர்ஜிய கடத்துறாங்க அப்டின்னா, உள்ளுக்குள்ள வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், உள்ள வந்து பிரகாசமா நீங்க வந்து ஆவீங்க. இவங்க இப்ப நீங்க வந்து ஒரு எனர்ஜிய வந்து ஒரு குரு மூலமா நீங்க எடுக்குறீங்கன்னா, இது கிடைச்சா தான்
அவங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் எல்லார்ட்டையும் போயிட்டு வந்து தீட்சையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்ந்தெடுத்து தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த எனர்ஜி போது அவங்களுடைய அத்தனை பதிவுகளும் நம்மளுக்கு வந்து கடத்தப்படும். ஸோ அவங்க பாசிட்டிவா இருந்தால்தான் நம்மளுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து கடத்தும். இப்போ வந்து நெகட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா என்ன வந்துரும்னா, கோபம் வந்துரும், பயம் ரொம்ப வந்துரும், பிறரிடம் குறைக்குரல் வந்துரும், பொறாமை வந்துரும், துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இதனால் அவங்களோட ஆறா வந்து ரொம்ப வந்து சோர்வாயிரும். சரிங்களா? சோ இப்ப தாந்திரீகத்தில் நீங்க எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஒரு சக்தி யாகம் அப்படிங்கிறது இதோ பேரு. இப்போ 2 உயிர்கள் வந்து தங்களோட சக்திகளை வந்து ஒன்றாக இணைத்து உயர்ந்த ரக பிரபஞ்ச சக்தியாக வந்து மாற்றும். தாந்திரிகத்தில் வந்து இது வந்து ஸ்பெஷல். சரிங்களா? 2 சக்தியை வந்து இணைச்சி உயர்ந்த ரக பிரபஞ்ச ஆற்றலாக வந்து இது வந்து கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? சோ அப்போ இவங்களுக்கு வந்து நிறைய அறிவுகள் இப்ப எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா சிலவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கூலா இருக்கும், ஹீட் ஆகும், அப்புறம் வந்து நடுக்கம் இருக்கும், அதிர்வு இருக்கும், மண்டையில் ஒளி இருக்கும், எல்லாமே நடக்கும். அதாவது ஹார்ட்டோட இது இருக்கும், சிலத்துக்கு அமைதியா வரும், சிலத்துக்கு கண்ணீரா வரும். இதெல்லாம் வந்து எனர்ஜி வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ எந்தவித எனர்ஜிஸ் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் நீங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கிரவுண்டிங் பண்ணிடும். இல்லை கிரவுண்டிங் பண்ணலன்னா உங்களோட ஆறா வந்து பாதுகாப்பு இல்லாம வந்து போயிடும். சரிங்களா? இப்போ ஏன் அப்படின்னா தலையில இருந்து பாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒளிய ஓடுறாப்புல நீங்க வந்து பண்ணிட்டு நன்மை தான் தெய்வீகமா இது மூலமா நன்மை அடைகிறதுக்கு தான் வந்து இந்த கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து நினைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து எல்லாமே ஒரு எனர்ஜி வைஸ் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னா ஆப்போசிட். இப்போ நான் கோபமா இருக்கிறேன்னா எனக்குள்ள வந்து மன அழுத்தம் இருக்கும். இதை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் இது பண்ணும்போது அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு குழந்தை சிரிக்குது, உடனே அந்த குழந்தைய பார்த்து நம்ம மனசு வந்து என்ன ஆயிரும், ரொம்ப லேசாயிரும். ஸோ அதுல எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இப்போ வந்து கூட்டத்துல வந்து வேற நம்ம வேற யாரையாவது சிலவங்கள பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். எப்படி அப்படின்னா அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளை வந்து தாக்கும். என்னன்னே தெரியாது. ஏன் வந்து அவங்க கிட்ட அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. இருந்தாலும் அவங்க மேல சிலவங்கள பார்க்கும் போதே என்னமோ நெகட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சினுடைய தாக்கம் தான். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து இது வந்து கிடையாது. அதாவது அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா பண்றவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கணும், தியானத்துல வந்து நல்லா இருக்கணும், சுத்தமான மனநிலை இருக்கணும். அதாவது தியானம் பண்றது, மந்திர ஜபம் பண்றது, மூச்சு கட்டுப்பாடு பண்றது, சக்ரா கிளென்சிங் பண்றது, இது எல்லாத்தையும் வந்து அவங்க கற்று தேர்ந்துட்டு அந்த சக்தியை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணும் போதும் நீங்க வந்து ரிசீவ் பண்ணும் போதும் 2 இடத்துலையுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது வந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்தாலையும் கடத்த முடியும் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் ஒருத்தங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய இப்ப கான்சியஸா அவங்க கடத்துனாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதனாலதான் எல்லார்ட்டையுமே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நான் வந்து போயிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அது வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து தாக்கி உங்களுக்கு வந்து உங்களோட சக்தி வந்து இம்பேலன்ஸ் ஆயிரும். இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. இது வந்து ரெட்டை சுடர்ல வந்து ஒரு கார்மிக்கு கிட்ட நீங்க மாட்டிட்டீங்கன்னா இது நடக்கும். சோல்மேட்ல இருந்தாலும் வந்து சில இம்பேலன்ஸ் வந்து நடக்கும். ஃபுல்லா வந்து பேலன்ஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும்போது செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இது வந்து எப்படி, ஏன் வந்து இதுக்கு மட்டும் சம் ஸ்பெஷல், இவங்களோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மட்டும் ஏன் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா இவங்க வந்து ஒரே ஆத்மா ரெண்டு 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 இதுல இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் என்னன்னா ஒரு சோல் எவல்யூஷனே வந்து உருவாக்கும். சரிங்களா? ஆன்ம பரிமாணத்துக்காண்டி தான் இவங்க வந்து இதை வந்து பண்றாங்க. இது வந்து காமத்துக்காண்டி அல்ல. ஆனால் ஆன்மீக எழுச்சி வந்து இதனால அடையும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது இவங்க பண்றது இவங்களுக்குள்ள நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒரு குண்டலினி ஆக்டிவேஷன்ஸ்காண்டியும் இவங்களுடைய சோல் எவல்யூஷன்ஸ்காண்டி தான் வந்து இவங்க வந்து பண்றாங்க. ஸோ அதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இடையூறுகள் ஏதாவது இம்பேலன்ஸ் இல்லாம வந்து நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ செக்ஷுவல் எனர்ஜி வந்து ஒரு உயிரோட அடிப்படை சக்தி, சரிங்களா? குண்டலினியோட அடிப்படை சக்தி. இதை வந்து தியானம், மந்திரம், தெய்வீக நினைவு வழியாக வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவங்க வந்து தெய்வீகத்தினுடைய அனுமதி இல்லாமல் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணனா ரொம்ப ரொம்ப ஆபத்தா உங்களுக்கு வந்து முடியும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இது மூலமா பண்றதுனாலதான் கர்ம பலன் ஆறும், அவங்களோட ஆறா, அவங்களோட சக்ரா சிஸ்டம் எல்லாமே வந்து கலைந்து விடும், சரிங்களா? ஸோ இது சோல்மேட்ஸுக்கு, அதனாலதான் ஒன்லி உங்களுடைய ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும்தான் உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜியை வந்து நீங்க வந்து கடத்தணும். வேற யாருக்கு நீங்க சோல்மேட்டுக்கு கடத்தினாலும் சரி, நீங்க வந்து கார்மிக்கு கடத்தினாலும் சரி, இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிரும், மன அழுத்தம் வந்துடும், குழப்பம் வரும், ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், செக்ஷுவல் சக்ரா இம்பேலன்ஸ் ஆயிரும், எல்லாமே வந்து வந்துடும். இது எப்படின்னா தண்ணிக்குள்ள கொண்டு தீயில வந்து தண்ணியை ஊத்துற மாதிரி. ஸோ அந்த உங்களோட சக்தி வந்து அணைஞ்சிரும். இந்த சக்தி வந்து சோர்ந்து போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணல, உங்களை வந்து உயர்த்துறதுக்காண்டி வந்து யூஸ் பண்றது, சரிங்களா? ஸோ சோல்மேட்ஸுக்கும் நீங்க வந்து ட்வின் ஃப்ளேமுக்கும் நிறைய அர்த்தங்கள் வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கணும். யாராவது வந்து அதனாலதான் நீங்க ஒரு கட்டம் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இது வந்து கார்மிக் அப்படின்னா, அவங்கள வந்து உங்க 2 பேத்துக்கும் நடுவுல வந்து அவங்க வந்து ஏதாவது கேப் கிடைக்கா உள்ள புகுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து அவங்க வந்து நீங்க தீனி கொடுத்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எக்காரணம் கொண்டும் அவங்களை உங்களுக்கு நடுவில் உற்றவே உற்றாதீங்க, சரிங்களா? விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அகெயின் வந்து நீங்க வந்து இது எல்லாமே திருப்பி வந்து நீங்க பெயின் பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப சாமர்த்தியமா நடிச்சு எப்படியாவது உங்ககிட்ட உள்ள புகுறலாம் தான் வருவாங்க, சரிங்களா? அதனாலதான் அந்த கவலை, அந்த துன்பம், அந்த நம்மளோட எனர்ஜி இது எல்லாமே ட்ரெயின் ஆகுற ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த செக்ஷுவல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஒன் அண்ட் ஒன்லி நல்ல மனதில் பதிவு வச்சுக்கோங்க, உங்களுடைய ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கடத்த முடியும். இதில் பல பேர் தவறாக சொல்லுவார்கள். இதை பத்தி எந்தவித குருமார்களுக்கும் தெரியாது. இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து இந்த தந்த்ராவை வந்து புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? அவங்களோட புரிதலுக்கும் நம்மளோட புரிதலுக்கும் நிறைய டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? ரெட்டை சுடரை பொறுத்தவரை இதோட சோல் எவல்யூஷன்ஸ்காண்டி தான் நீங்க வந்து பண்றதே ஒழிஞ்சு ஸ்லோவா நிதானமா தான் பண்ணணும். டைம் எடுத்துக்கோங்க, நல்லா யோசிங்க, சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஒரு பெரிய காரியம் வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இது வந்து எளிது கிடையாது, சரிங்களா? இது வந்து பல சிக்கல்கள் வந்து உருவாக்கும். இந்த மாதிரி வந்து தவறா ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ வெயிட் பண்ணணும், நல்லா கவனிங்க. ஏன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம்னாலே உங்களுக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து இதுல அடைஞ்சிருப்பீங்க. அதுவும் மெயினா டிவைன் ஃபெமினைன் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிருப்பாங்க. அவங்க ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இந்த ஜேர்னில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து பல தகவல்கள் இறை வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கு, ஏன்னா இந்த கார்மிக்கா இருக்கட்டும், இந்த சோல்மேட்டா இருக்கட்டும் வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இந்த லூப்புக்குள்ளே நீங்க போயிட்டே தான் இருப்பீங்க, சரிங்களா? ஸோ ஒரு செயல் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்காண்டி உங்களுக்கு நடக்கிறது. சும்மா வந்து இது வந்து காமத்துக்காண்டி கிடையாது. காமத்துக்காண்டி இருக்கிறவங்க வந்து இந்த சோல்மேட்ஸ் கூட வந்து செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கார்மிக்கு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து இதனுடைய உண்மை தன்மை வந்து தெரியாது அப்படின்னு தான் சொல்லலாம், சரிங்களா? ஸோ உங்க சக்தியை வந்து சமநிலைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இதை வந்து செஞ்சுதான் ஆகணும், சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து இவங்களுடைய உணர்வுகள் இப்போ நீங்க வந்து இப்போ அது மாற்றி இருக்கு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன். அதாவது இந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து நிறைய பேருக்கு கடத்தலான்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த அவங்க ஹாஃப் இது வந்து பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் வந்து கிடையாது. இது வந்து ஒரு தெய்வீக சக்தியோட இணைவு, சரிங்களா? ஒருவருக்கு 2 பேருக்கு மட்டும்தான் இது வந்து
பாய வேண்டும். சரிங்களா? அந்த 3வது நபருக்கு நீங்கள் வந்து போயிருச்சு, அந்த சர்க்யூட் வந்து போயிட்டு அப்படின்னு சொன்னா, இந்த டிவைன் சர்க்யூட் வந்து உடைஞ்சிரும். உங்களுக்குள்ள உள்ள டிவைன் சர்க்யூட் வந்து பிரேக் ஆயிரும். சரிங்களா? அந்த நொடி வந்து அந்த இணைவு வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ யாராவது தப்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்பிராதீங்க. ரொம்ப அழகா வந்து அவங்க கேம வந்து மாத்த பார்ப்பாங்க. ஸோ இந்த 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 இதுல நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ பிறருடன் இது வந்து எப்பேர்ப்பட்டவங்களும் மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. ஸோ நிதானமா இருங்க. கவனிச்சு வந்து செயல்படுங்க. இப்போ பிறருடன் இந்த செக்சுவல் எனர்ஜிய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா, என்ன ஆகும்? இப்ப சொல்றாங்க, உங்க ட்வின் ஃப்ளேமே வந்து இத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அது வந்து சோல்மேட்டா முக்காவாசி வந்து அது சோல்மேட்டா தான் இருக்கும். அப்படி சொல்றவங்க வந்து உங்க ட்வின்னா இருக்கவே மாட்டாங்க. எதுக்கு அவங்களும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்களோட ஈகோ டிசைர்ல வந்து அவங்க பண்ணுவாங்க. அதேமாரி அவங்களுக்கு வந்து டான்ட்ரிக் மிஸ்ட் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு இதை வந்து அவங்களுக்குள்ள வந்து டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதாவது தந்த்ராவை வந்து தப்பா டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஈகோ இருக்கிறதுனால ஈகோ டிசைர்ஸ் பண்றதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருந்து, அதாவது ஆன்மீகத்தில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்க வந்து அந்த ஈகோவை வந்து உடைக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க அவங்க தப்பு கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து ஒண்ணு வந்து இதை வந்து இந்த தந்திராவை பத்தி அவங்க ஒரு இன்பில்ட்டா ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அவங்க ஈகோல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்த இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இதுல டியூன் பண்ணி இருக்கிறது இப்படிதான் டியூன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிச்சயமாக அவங்க சோல்மேட்டா இருக்கலாம், இல்ல வந்து கார்மிக்கா இருக்கலாம். இப்போ இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாந்திகரத்தில் வந்து அதாவது அப்பரா வாமாச்சாரா, அதாவது அறியாமை தான் தாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து அறியாமையினால அவங்களுக்குள்ள பதிஞ்ச ஒரு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உண்மையான சிவன் சக்தியோடைய சங்கமம் கிடையாது. சரிங்களா? காம ஆசையினால மூழ்கிய சக்தி பயன்பாடு மட்டுமே. ஓகே. இப்போ இதுக்கு முன்னகுட்டி வந்து நீங்க வந்து இப்படி இப்படி ஒரு ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கும் நான் நாளைக்கு அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து கில்ட் ஃபீல்க்கெல்லாம் நீங்க வந்து போகாதீங்க. இதுக்கு மேல வந்து அந்த தப்ப வந்து பண்ணாம நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிருங்க. சரிங்களா? அவங்க வந்து நிறைய கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த குரூப் இது வந்து இண்டிவிஜுவல் ஜேர்னிங்க. உங்களுக்கும் உங்க ட்வின்னுக்கும் உள்ள ஜேர்னி. சரிங்களா? இதுல நடுவுல வந்து யாரையுமே விடக்கூடாது. இது வந்து பியூரா நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பாதைக்கான ஒரு ஒரு ஜேர்னி. இதுல பல பேருக்கு தெரியாதவங்க என்னதெல்லாமோ பேசுவாங்க. நீங்க வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது. உங்களுக்கும் உங்க ட்வின்னுக்கும் மட்டுமே நடக்கிற ஜேர்னி. இது வந்து வெளியில பாக்குறதுக்கான கூட்டு சேர்ந்துட்டு இது பண்றதுக்கான ஒரு ஜேர்னி கிடையாது. அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் குழப்பதான் வந்து வருவாங்க. சரிங்களா? சோ இவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு இனி இவங்க சொல்றாங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். கார்மிக்கு இல்ல வந்து அவங்களோட சக்ராஸ் வந்து பொல்யூஷன்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆட்களுடைய சக்ராஸ் வந்து பொல்யூஷன் ஆயிருந்தாதான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுவாங்க. சரிங்களா? இதை வந்து எதை காட்டுக்கிறான்னா அவங்க கார்மிக்கோட மிரர் சோலா இருப்பாங்க. சரிங்களா? அவங்க ட்வின் ஃப்ளேமா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து சிலவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கே ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஷேடோ ஸ்டேஜ்ல வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வந்து எப்படின்னா ஒரு ஆசை உங்களுக்கு காட்டி உங்களை வந்து குழப்ப பார்ப்பாங்க. மெயினா வந்து நம்மளை வந்து குழப்பதான் வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனா உண்மையான ஒரு இணை அன்பும் பிரபஞ்ச ஒழுங்கும் மீற மாட்டார்கள். இதுதான் வந்து மெயின். இந்த பிரபஞ்ச ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது இங்க உள்ள சட்டம்ங்கிறது வேறங்க. இறை சட்டம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த இறை சட்டத்தின் படிதான் வந்து நம்ம வந்து போகணும். அந்த பிரபஞ்ச ஒழுங்கு உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இந்த கான்செப்ட் காட்டுதா? இல்ல இப்ப நீங்க சொல்லலாம், என்னோட ட்வின் வந்து பேசவே வரல, என்னோட ட்வின் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ண மாட்டுக்காரு, பண்ணாம இப்படி டெலிபதிக்கல் மூலமா இது சிக்னல்ஸ் மூலமா வந்து இப்படி காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி காட்டுனாங்கன்னா நிச்சயமாக அவங்க ட்வின் ஃப்ளேமா இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? உங்க இணை வந்து அப்படி இருக்காது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கில்ட் ஃபீலை எடுத்துருங்க. எடுத்துட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து நான் வந்து இது தெரியாமல் என்னோட சக்தியை வந்து இதை வந்து பரிமாறிக்கிட்டேன்.
ஸோ இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இவங்க கிட்ட நான் கொடுத்த சக்தி எல்லாம் எனக்கே வந்து திருப்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கட் மெத்தட் மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா தெரியாம பண்ண விஷயங்கள் ஃபுல்லுமே உங்ககிட்ட அதாவது உங்களோட சக்தி உங்களுக்கே வந்து திரும்பி வந்துடும். சரிங்களா? ஸோ அதான் கார்டு வந்து சுத்திகரிக்கணும். எப்போதுமே வந்து கார்டு கட் பண்ணி இப்போ மந்திரம்னா மந்திரம் இருக்குது, இல்லை சும்மா ஒரு வால் வரி வச்சு நீங்க வந்து கட் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். இது வந்து முக்கியமா இந்த ட்வின் ஃப்ளேமோட இது என்னன்னா தெய்வீக நோக்கம் தான். சரிங்களா? என் சக்தி தெய்வீக வழியில் மட்டும்தான் உயரணும், ஆசை வழியில் சிதறாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறத கான்செப்ட் வந்து நீங்க வந்து வைக்கணும். இல்லைன்னா ஆறா வந்து பிறர் வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்க. எப்பண்டா அவங்க ஆறாக்குள்ள நுழையலாம்னு எல்லாரும் காத்திருப்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து அதுக்கு அளவே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆறாக்குள்ள நுழைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா கண்டவன் உள்ள விட்டுட்டா செதறிடும். அவங்க ஆறா வந்து செதறிடும். அந்த பியூரிட்டி வந்து போயிடும். அந்த சர்க்கியூட் வந்து ஆன்மீக சர்க்கியூட் வந்து பிரேக் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்வின் ஃப்ளேம் பிறருடன் செக்ஷுவல் எனர்ஜி பண்ணலாம், பரிமாற்றம் செய்யலாம், எனர்ஜிஸ் பரிமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லாதவர்கள், மேலும் ஈகோ பேசிஸ்ல அவங்க வந்து செயல்படுறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து தெய்வீக அன்புனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அதோட மதிப்பு வந்து தெரியல. அதாவது இதோட மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அபரிவிதமானது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. இன்னையோட வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னையில இருந்தாது இது பண்ணுங்க. சரிங்களா? யார்கிட்டையும் போயிட்டு எல்லாரும் வந்து எனக்கு அது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தில் ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது ட்வின் ஃப்ளேமை பொறுத்தவரை. நிறைய கர்ம பந்தங்கள் உங்களை வந்து தாக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பொறுமையா இருங்க. என்ன சொல்றதுன்னா என்னன்னா இந்த குண்டலினி ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் போகும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸாக எனக்கு வந்து கிடைச்சிருச்சு இருக்கு. எனக்கும் நான் சின்னதுலேருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை பண்ணாலும் இது வந்து வேற. சரிங்களா? இது வந்து இந்த உலகத்துக்கே இப்ப வாழ்ந்த வாழ்க்கை கூட இல்லாத வேற வேலைகள் கூடைய ஒரு ஒரு செயல் இது. ஸோ அதாவது கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ நிதானமா பண்ணும். ஏன்னா டைம் டிலே ஆயிட்டே இருக்கும். இப்போ முந்தினா சிலவங்க 10 வருஷம் 15 வருஷம் அப்படி போகக்கூடாது. சரிங்களா? இது போனா அப்படிதான் நடக்கும். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும், நிதானம் பண்ணிடணும். அதாவது ஒரு செயல் வந்து நீங்க வந்து அவங்க ஏமாத்துறா பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு உயரிய நோக்கத்துக்காண்டி ஒரு செயல் பண்றோம். அதாவது எனக்கு வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பைரவர் கோயில் இருக்கு என்கிட்ட. அப்போ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து இப்படி கார்மிக்குள்ள நிறைய சிக்கிட்டேன். நான் சிக்கும் போது ரொம்ப ரொம்ப அதாவது வலினா தாங்கவே முடியல. அவங்க வந்து பயங்கரமா கேம் விளாண்டுட்டே இருந்தாங்க. நான் ஒண்ணுமே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகமூடி போட்டே இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, திடீர்னு நடிப்பாங்க, திடீர்னு இப்படி இருப்பாங்க. அதாவது ஸ்டெடி மைண்டே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பைரவர் டெம்பிளுக்கு வந்து இங்கே வந்து நான் போயிருந்தேன். அப்போ வந்து கரெக்டாக வந்து அதில் என்ன போட்டிருக்குன்னா கரெக்டாக நான் என்ன ஏன் நம்ம வந்து அப்போ வந்து நான் ஓயாமல் என்ன கேட்பேன்னா இறைவன்ட்ட நல்லது தானே பண்ணுறோம், ஏன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது. நான் அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப அப்படி கேட்பேன், எதுக்கு இப்படி வந்து அவ்வளோ ஒரு பெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள், நான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தானே நினைக்கிறேன், ஏன் வந்து இப்படியெல்லாம் பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பீக் டைம்ல போய் நான் போகும்போது எனக்கு வந்து தெரிஞ்ச வாசகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ஆட்களுக்கு மட்டும்தான் வந்து சில விஷயங்கள் கொடுக்கணும். தர்மம் பண்ணாலும் அதுதான், அதாவது அது சொல்ற விதம் வந்து நம்மளுக்கு புரியும். சரிங்களா? அதாவது பாத்திரம் மருந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து அப்படி என்ன அர்த்தம் தெரியாது. எல்லாத்துக்கும் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாரும். அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விதமா இந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னன்னா இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த இதுல வந்து நீங்க வந்து சரியா இருக்கணும். கார்மிக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கர்மா கோட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மூலமா நீங்க அதனாலதான் அந்த மனம்
டு மனம் எடுத்துட்டாலே அவங்க அதுக்குதான் வந்து உங்களை வந்து இப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அந்த மனம் டு மனம் அந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து அவங்க களவாண்டு இது பண்ணி ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணிட்டு எப்படியாவது உங்களை வந்து இழுத்துடலாம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இருப்பாங்க. இதுல வந்து நிறைய பேர் ஒற்றுமையா வேற சேர்ந்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க நீங்க. அது இந்த இந்த விஷயத்தில் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து இருக்கணும். சரிங்களா? இது வந்து இப்போ மாதிரி வெளியே உள்ள சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் வந்து கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னாலும் வந்து கிடையாது. இது வந்து இறை சட்டம். இறை சட்டத்துக்கு வந்து நீங்க கீழ்ப்படிதான் ஆகணும். ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி இது இது இந்த ஜேர்னியின் நோக்கமே ஒரு ஒரு மிகப்பெரிய மிஷன் ஒர்க். ஒரு நல்ல செயலுக்காண்டி தான் நீங்க வந்து உங்களுடைய ஒவ்வொரு எனர்ஜியும் நீங்க வந்து கொடுக்கணும். சும்மா வாங்கிட்டு சும்மா உட்காந்து அவங்களுடைய கூட்டங்கள் மட்டும் வாழ்றதுக்கோ அவங்க சர்க்கிள்ஸ் மட்டும் வாழ்றதுக்கோ வந்து இது கிடையாது. இது நீங்க வந்து அதான் சொல்றேன், உங்களோட சக்தியை வந்து நீங்க வந்து தெரியணும். ஏன்னா நீங்க தான் வந்து மிகப்பெரிய ஆற்றலா இருப்பீங்க. ரெட்டை சுடர்ல பொறுத்தவரை டிவைன் ஃபெமினைன் அவ்வளவு பெரிய சக்தி மிக்கவர்கள். திருப்பி திருப்பி அதே தான் சொல்றேன். இவங்க வந்து நம்மளை வச்சு கேம் விளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முட்டாள்தனம் தானே அது. நம்ம வந்து மிகப்பெரிய சக்தி நம்ம சக்தியை வந்து புரியறதுக்கு தான் அவங்க வந்து பாடுபட்டுட்டு இருப்பாங்க. கேட்டா அப்படி இப்படின்பாங்க. ஆனா அவங்க உள் நோக்கம் என்னவா இருக்கும்னா அவங்களுடைய ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே வந்து உபயோகப்படுற மாதிரி அவங்க வந்து சுயநலமா தான் இருப்பாங்க. சரிங்களா? சோ அது நம்மளுக்கு அதோடைய டியூட்டி அதோட வேலையே நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு மிஷன். இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஒர்க்குக்காண்டி என்னை வந்து கடவுள் வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து 100% அதுக்கு வந்து டெடிகேட்டடா நான் வந்து பண்ணணும். இதனால பல சிக்கல்கள் வந்து நான் வந்து அனுபவிப்பேன். அந்த சிக்கலையும் மீறி வந்து நான் அதை பண்றேன் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் உள்ளவங்க தப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு தான் அது போய் சேரும். சரிங்களா? அவங்களுடைய எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கணும். நம்மளை வந்து ஒரு பணிக்கு போய் அவங்கள வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்திட்டம் எங்களுக்கு இருக்கு அப்படி ஏன்னா நம்மளுடைய சட்டத்திட்டம் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ரெட்டை சுடர் பயணத்தை பொறுத்தவரை எனக்கான ஒரு இது கடவுள் என்ன எனக்கு உணர்த்துறாரோ அதை தான் வந்து நான் வந்து சொல்ல முடியும். இது எனக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னா அவங்க ஈகோ டிசைர்ஸை பெயின் பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதை விட்டுட்டு நம்ம வர்றது வந்து 100% வந்து திறனா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஒர்க் நம்மளுக்கு கொடுத்து அதை வந்து நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்க வந்து ஒப்படைச்சிடலாம். நீங்க வந்து மெயினா கொடுக்க வேண்டியது மேலதான். சரிங்களா? உங்களுடைய இதை வந்து கொடுக்கறது வந்து மேல உள்ளவன்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் வந்து நம்மளை வந்து ஆட்டுவிக்கிறான். அவன் தான் செயல்படுத்த சொன்னான். அவன் தான் செய்ய சொன்னது. ஸோ நீங்க எவ்வளவுக்கு நல்லா உட்காந்து மனசாட்சி பிரகாரம் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா? எவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்க? எதுக்காண்டி பண்ணீங்க? ஸோ அவங்களால எத்தனை பேர் வந்து பலன் அடைவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கடவுள் உங்க நியமிச்சிருந்தாரு அப்படின்னா அவங்க கரெக்டா டியூட்டி பண்ணினாங்கன்னா ஓகே. டியூட்டி பண்ணாத பட்சத்தில் அவங்க சுயநலமா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டியூட்டியை கரெக்டா முடிச்சு இறைவன் கிட்ட கணக்கை ஒப்படைச்சிட்டு நீங்க வந்து வந்துட வேண்டியதான் உங்க வேலையா இருக்கும். ஸோ இது வந்து நிதானமா வந்து யோசித்து முடிவெடுத்து எந்த ஒரு செயலையும் வந்து பண்ணுங்க. நானா ஒரு ஒரு டியூட்டியோட என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மனம் குழம்பக்கூடாது. இப்ப நான் தைரியமா இப்ப பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு செயலை வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தில் 1000 தடவை நான் சிக்னல் கேட்டுதான் நான் ஒரு செயலை வந்து எடுப்பேன். இது வந்து நான் லேசா எடுக்க மாட்டேன். அது நான் கடவுள்கிட்டே நான் சொல்லிடுவேன். நான் அந்த அளவுக்கு அறிவாளிலாம் கிடையாதுப்பா. நீங்க ஒரு வாட்டி சொன்னோன்னே எனக்கெல்லாம் புரியாது. நான் அடி முட்டாள். நான் திருப்பி திருப்பி நீங்க வந்து நான் கேட்பேன். நீங்க அதுக்கு வந்து எத்தனை தடவை நான் கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லி என் மனது 100% திருப்தி ஆனாதான் நான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். அதே மாதிரி தெரியும் அவருக்கும் இவளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இது வந்து எப்படியோ ஏதோ கேட்டு போயிட்டு இருக்குன்னு. அதனால அவரும் அசராம எனக்கு சிக்னல்ஸ் கொடுப்பாரு. மிக பயங்கரமான சிக்னல்ஸ் எனக்கு கொடுத்தது பிறகுதான் நான் வந்து எடுப்பேன். ஒரு இதே வந்து நான் வந்து செயல்படுத்துவேன். ரொம்ப 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 யோசித்து நிதானமா தான் ஒரு செயலுக்கு நான் செய்வேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப அடிபட்டுட்டோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அடிபட்டுட்டோம். ஸோ
அது திருப்பி அதான் நான் சொல்றேன். ஒரு ஒரு அடி பட்டதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சு 4 வருஷத்து 5 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி நம்ம வந்து அடிபட்டிருந்தாலும் அதை திருப்பி யோசித்து பார்க்கணும். ஓ இப்படிலாம் நடந்தது இல்ல, ஸோ நம்ம இப்படி செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணணும். அது பண்ணினாதான் வந்து இந்த ஜேர்னியோட உங்களுடைய டிவைனோட சர்க்யூட் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகாது. சரிங்களா? ஏன் இவ்வளவு பேசுறேன்னா, ஒருத்தங்க கேட்டாங்க என்ன அப்படின்னா, நல்லா வந்து எல்லாமே யூனியன் ஆனதுக்கப்புறம் இடையில அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? கனெக்ஷன் அதனால தான் இறை வந்து பொறுமையாக தான் வந்து சேர்த்து வைக்கும். சரிங்களா? அவசரப்பட்டுனான் வந்து சேர்த்து வைக்காது. பொறுமையாக நிதானமாக தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக பக்குவப்படுத்தி வந்து சேர்த்து வைக்கும். ஏன் அப்படி அதனால் நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று நம்ம சேர்ந்துருச்சோம் அப்படின்னு சொன்னால் இடையில வந்து அந்த பிரேக் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து அந்த பெயினை அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஒரு இறை காட்டுற பாதையில வந்து ஒரு ஒரு அந்த எப்படி போகுதோ அவசரமே படாதீங்க. நிதானமா நீங்க போக போக நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நீங்க சேர்ந்துட்டாலும் நீங்க வந்து அதாவது நீங்க அவசரப்படாம நீட்டா போய் இறை சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரேக்கே வராது. திருப்பி நீங்க வந்து அந்த பழைய வந்து லூப் கோலுக்குள்ள நீங்க வந்து போக மாட்டீங்க. சரிங்களா? அதனால இது வந்து பொறுமையான ஜேர்னி தான். நிதானமா வந்து பண்ணணும். நிறைய இறைட்ட கேளுங்க, நிறைய சிக்னல்ஸ் கேளுங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, நிறைய காட்டும். ஏதாவது புரியலன்னா வெளியில வந்து நம்ம இருக்கும்போது சில நேரம் வந்து நிறைய நெகட்டிவ் என்டிட்டிஸ் வந்து சிக்னல்ஸ் வந்து மாத்தி மாத்தி வந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு கோயிலுக்குள்ள போய் உட்காருங்க. சரிங்களா? கோயிலுக்குள்ள போய் உட்காந்து தியானம் பண்ணுங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா, ஏன்னா கோயில் அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். ஸோ சித்தர் ஜீவசமாதிக்கு போங்க, இல்லை மிகப்பெரிய ரொம்ப பழமையான கோயில். சரிங்களா? ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுக்கு போங்க. போயிட்டு அங்கே உட்காந்து தியானம், ஏதாவது ரொம்ப குழம்பிச்சுன்னா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பழமையான கோயிலுக்கு உள்ள போய் உட்காருங்க. உட்காந்து நீங்க கேளுங்க, நிச்சயமாக நீங்க வெளியே வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். எனக்கெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஏன்னா வீட்டில் இருக்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரலாம். சரிங்களா? வேற ஏதாவது தகவல் வீட்டில் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு கேள்விக்கு வந்து பதில் தெரியல அப்படின்னு சொன்னா நேராக ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்களுக்கு போய் உட்காருங்க. ஜீவ சமாதிக்கு போய் உட்காந்து நீங்க என்ன வேணுமோ அதை வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உங்க மனதில் சொல்லுதோ அதுதான் சரி. சரிங்களா? உங்களோட உள் மனது என்ன சொல்லுதோ அதுதான் சரி. வெளியில 1000 பேர், ஏன் 10,000 பேர் உங்களுக்கு அகெயின்ஸ்டா சொன்னாலும் நீங்கள் அந்த விஷயத்தை எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கா தோணிச்சுனாதான் மட்டும்தான் வந்து நீங்க செய்யணும். யார்கிட்டயா சிக்னல் கேட்டா அவங்க நைஸா நடிச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்து ஆப்பு வைக்க வருவாங்க. சரிங்களா? ஸோ ஜாக்கிரதையா இருங்க. தேங்க்யூ.